அப்பா நான் டூருக்கு போனலப்பா, அப்ப என் பின்னாடி ஒரு பேய் வந்துருச்சுப்பா. டேய் மோனே, அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? அப்பா அது ஆம்பளை பேய்ப்பா. அண்ணா சரி வா நம்ம போய் சாமியை பார்ப்போம். 1 hour later. யோ தகப்பா, பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு பூதத்துக்கிட்ட மாட்டி விட பாக்கியே தகப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவர் சாமிடா. சாமி, என் பையன் பின்னாடி ஒரு பேய் வருதான், அது என்ன பிரச்சனை பார்த்து முடிச்சு விடுங்க சாமி. தம்பி, இந்த பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு? டூர் போயிருந்தேன் சாமி, அப்ப என் பின்னாடியே வந்துருச்சு. அப்ப நீ போன இடத்துக்கு ஏதோ அசைவம் எதுவும் வந்து போயிருந்தியா? ஆமா சாமி, கார் டிக்கில ஒரே சிக்கன் ரைஸ் மட்டும் வச்சிருந்தேன். அதான் இந்த இச்சல போய்க்கும் பின்னாடியே வந்திருக்கு. சரி இரு, இப்ப நான் அவனை வர வைக்கேன். யாருல நீ இந்த பையன் முன்னாடி சுத்திட்டு இருக்க? நான் ரொம்ப நாள் பசியோடு சுற்றிட்டு இருந்தேன். இவன் அங்கே சிக்கன் ரைஸ் கொண்டு வந்தான். சரி எனக்கு தான் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தா இவன் கொண்டு வராமல் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அடே, ஒரு 80 ரூபா சிக்கன் ரைஸ் தர இவ்வளவு உசுர வாங்கிட்டால இதை. அன்னைக்கு நான் பசியோடு இருக்கும் போதில் இவன் எனக்கு சிக்கன் ரைஸ் தரல, அதனால நான் இவனை கொல்லாமல் போக மாட்டேன். 80 ரூபா சிக்கன் ரைஸ்க்காண்டி என்ன கொல்லணும்னு பாக்கியேடா, நீலாம் மனுஷ ஜென்மமாடா. சரி சொல்லு, உனக்கு இப்ப என்ன செஞ்சா நீ அமைதியா அவனை விட்டுட்டு போவ? எனக்கு ஒரு கருப்பு ஆடு வேணும். அதில் ஒரு வெள்ளை மூடி கூட இருக்கக்கூடாது, அதில் ஒரு மச்சமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டை எனக்கு பலி கொடுங்க, நான் அமைதியாக போயிடுறேன். அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவா, நாங்கள் படிச்சு